அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர், ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிற தகப்பன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வருகிற தயவுக்காமை துதிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற நல்ல சுக பல ஜீவனுக்காய் மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், எங்களுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறீர். உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோசுவா 19வது அதிகாரம். 2ஆம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. இந்த முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். ஒரு 7 கோத்திரம் ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசத்தை சுதந்திரிக்கிறதுல அசதியா இருந்தாங்க. அந்த 7 கோத்திரத்தை யோசுவா அவங்கள கூப்பிட்டு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 3 பேரை தெரிந்தெடுத்து அவங்கள அவங்க புறப்பட்டு போய் தேசத்தை சுற்றி பார்த்து அந்த விவரங்களை எல்லாம், சுதந்திரத்தோட விவரங்களை எல்லாம் எழுதி அத 7ஆ பங்கிட்டு என்கிட்ட கொண்டு வாங்க, நான் சீட்டு போட்டு உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னத தியானிச்சோம். அதுல மொத இந்த 7 கோத்திரத்துல பென்யமீன் கோத்திரத்துக்கு முதல்ல பிரிச்சு கொடுத்தத முந்தின அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம். இப்ப 2வது சீட்டு யாருக்கு போடப்பட்டதுன்னா சிமியோனுக்கு விழுந்தது. 2வது சீட்டு சிமியோனுக்கு விழுந்துருச்சு. இந்த சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின் படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருந்தது. யூதா புத்திரருக்கு கொடுத்த சுதந்திரத்துல 15வது அதிகாரத்துல நம்ம யூதா புத்திரருக்கு எந்த பட்டணம் எல்லாம் கொடுக்கப்பட்டது, அது ஒரு பெரிய பகுதியா இருந்துச்சு. 112 கிராமங்கள் அதுல இருந்துச்சு. அதுல 21ல இருந்து 15வது அதிகாரம் 21ல இருந்து 32 வரைக்கும் இருக்கிற பட்டணங்கள் பார்த்தா 38 பட்டணங்கள் இருக்கு. ஆனா 32வது வசனத்துல 29 பட்டணங்கள் கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஊடால கொஞ்சம் பட்டணங்கள் சிமியோனுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால அதையும் சேர்த்து சொல்றதுனால அங்க 38 பட்டணங்கள்ல 29 மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களுக்கு சுதந்திரமாக கிடைத்த பட்டணங்களாவன அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனத்துல 13 பட்டணமும் 7வது வசனத்துல 4 பட்டணமும் சொல்லியிருக்கு, அவைகளின் கிராமங்களும். மொத்தம் சிமியோனுக்கு கொடுக்கப்பட்டது 17 பட்டணங்கள். இந்த பட்டணங்களை சுற்றிலும் பாலாக் பேயேர் மட்டும் தெற்கே இருக்கிற ராமாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களும். இவை சிமியோன் புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவங்கள் வம்சத்தின்படி கிடைத்த சுதந்திரம். சிமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூதா புத்திரரின் பங்கு வீதத்துக்குள் இருந்தது. யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாயிருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே சுதந்திரம் பெற்றார்கள். யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட பகுதிக்குள்ள சிமியோன் புத்திரருக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அடுத்து மூன்றாவது செபுலோன் புத்திரருக்கு விழுந்தது. 3வது சீட்டு செபுலோன் புத்திரர். அவங்களுக்கு அவர்கள் வம்சத்தின்படியே கிடைத்த சுதந்திர பங்கு வீதம் சாரீத் மட்டும் உள்ளது. முதல்ல எல்லை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 12 பட்டணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லைகளும் அதுல என்னென்ன பட்டணம்ன்றத சொல்லியிருக்கு. 12 பட்டணங்களும் அதன் கிராமங்களும் கொடுத்த 16வது வசனம் செபுலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சத்தின்படி கிடைத்த சுதந்திரம். இந்த அதிகாரத்துல 1ல இருந்து 9 வரைக்கும் சிமியோன் புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட பகுதி. 10ல இருந்து 16 வரைக்கும் செபுலோன் புத்திரருக்கு பத்தி கொடுக்கப்பட்ட சுதந்திரம்.
17 23 வரைக்கும் இசக்கார் புத்திரருக்கு என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கு. 24 31 வரைக்கும் ஆசேர் புத்திரருக்கு ஆசேர் கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட பகுதி சொல்லப்பட்டிருக்கு. 32 39 வரைக்கும் நப்தலி புத்திரருக்கு எதெல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. 40 48 வரைக்கும் இருக்கிற பகுதி தான் புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட பகுதி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப 17வது வசனத்துல 4வது சீட்டு இசக்காருக்கு விழுந்துச்சு. அது என்னென்ன பட்டணம்னு சொல்லிட்டு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. 22வது வசனத்துல அதற்குள் 16 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உண்டு. இந்த பட்டணங்களும் இவை சார்ந்த கிராமங்களும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சத்தின்படி கிடைத்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 24வது வசனம் 5வது சீட்டு ஆசேர் புத்திரருக்கு கோத்திரத்திற்கு விழுந்தது. அவர்களுடைய வம்சங்களின்படி அவர்களுக்கு கிடைத்த எல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எல்லைய சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு அது என்னென்ன பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 30வது வசனத்துல 22 பட்டணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ஆசேர் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். 32வது வசனம் 6ஆம் சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுந்தது. முதல்ல எல்லையும் அதுக்கப்புறம் கிராமங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கு 38வது வசனத்துல 19 கிராமங்கள் பட்டணங்களும் கிராமங்களும் சேர்ந்து 19 கொடுக்கப்பட்டது. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் நப்தலி புத்திரருக்கு கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சத்தின்படி கிடைத்த சுதந்திரம். 40வது வசனம் 7ஆம் சீட்டு தான் புத்திரர் கோத்திரத்திற்கு விழுந்தது. கடைசியில தான் புத்திரர் அவங்களுக்கு எத்தனை பட்டணங்கள் பேரும் எல்லையும் பட்டணங்களோட பேரும் சொல்லப்பட்டிருக்கு. 47வது வசனம் தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாய் இருந்தபடியினால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டய கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்திரித்து கொண்டு அதிலே குடியிருந்து லேசேமுக்கும் தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின் படியே தான் என்று பெயரிட்டார்கள். அந்த பட்டணத்தை லேசேன்ற பட்டணத்தை ஜெயிச்சு அதுக்கு தான் பேர் வச்சாங்க அந்த பட்டணத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒடுக்கமா இருந்ததுனால இந்த மாதிரி செஞ்சாங்க. இந்த பட்டணங்களும் இவைகள் உள்ள கிராமங்களும் தான் புத்திரரின் கோத்திரங்களுக்கு அவர்கள் வம்சத்தின்படி உண்டான சுதந்திரம். இதோட 12 கோத்திரங்களுக்கும் சுதந்திரங்கள் பங்கிட்டு கொடுக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. தேசத்தையும் அதன் எல்லையின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்த்த போது இஸ்ரவேலின் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். இவங்களை வழி நடத்தி வந்தது யோசுவா தான். இங்க ஒரு நல்ல முன்மாதிரிய பாக்குறோம். அவர் தான் லீடர். அவர் நினைச்சிருக்கலாம் நல்ல ஒரு பட்டணத்தை தனக்கு சொந்தமா எடுத்துக்கிட்டு மிச்சம் உள்ள பட்டணத்தை பங்கிட்டு கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. எல்லாத்தையும் பங்கிட்ட பிறகு அவங்களா இஸ்ரவேல் மக்கள் அவங்களா யோசுவாவுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாங்க. நம்மளை வழி நடத்தி வருகிற தலைவர் அவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு யோசுவாவுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாங்க. எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படி கொடுத்தார்கள். அவன் அந்த பட்டணத்தை கேட்டிருக்கான் யோசுவா. அத கர்த்தருடைய வாக்கின்படி கர்த்தர் சொன்னபடி செயல்படுறாங்க. இந்த திம்னாத் சேரான்ற பட்டணத்தை யோசுவாவுக்காக கொடுத்தாங்க. அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். அந்த பட்டணத்துல தான் குடியிருந்தான். யோசுவா 24வது அதிகாரம் 30வது வசனத்துல யோசுவா மரித்த பிறகு அந்த பட்டணத்திலே அவனை அடக்கம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல வாசிக்கிறோம்.
ஆசாரியனாகிய எலெயாசரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்த பணிய அவர் கரெக்டா செய்து முடித்திருக்கிறார். அதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒண்ணு என்னன்னா, சீலோவில இருக்க ஆசரிப்பு கூடார வாசல்ல கர்த்தருடைய சந்நிதியில இருந்து அதை சீட்டு போட்டு சுதந்திரமாக தேவ பிரசன்னத்துல வச்சு செயல்படுறாங்க. அதனால அவங்க செய்த காரியம் ஆசீர்வாதமா, எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த தேசத்தை பங்கிட்டு முடிக்கிறதுக்கு கிருபை கொடுத்தாரு. நம்மளும் கூட யோசுவாவை போல எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய சந்நிதியில நம்ம வச்சு செயல்படும் போது, தேவ பிரசன்னம் நம்ம கூட இருந்து வழி நடத்தும் போது அது ரொம்ப நேர்த்தியா இருக்கும். அதுல எந்த தவறும் ஏற்படாது, யாருக்கும் மனசலிப்பு ஏற்படாது. அதனால நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரே வாய்க்க பண்ணுகிறவர் அப்படின்ற விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்துல நம்ம எல்லா காரியத்தை வைத்து செயல்படணும். அப்ப நம்ம கட்டாயம் வெற்றி பெறுவோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, மீதமுள்ள 6 கோத்திரத்துக்கு யோசுவா எந்தெந்த பகுதியை பங்கிட்டு கொடுத்தாரு அப்படின்றத தியானிச்சோம். சிமியோனுக்கு 17 பட்டணங்களும் கிராமங்களும், இது செபுலோனுக்கு 12 பட்டணமும் கிராமங்களும், இசக்காருக்கு 16 கிராமமும் பட்டணமும் எல்லாம் சேர்ந்து 16. அடுத்த ஆசேருக்கு 12 22 பட்டணங்களும் கிராமங்களும் சேர்ந்து இருந்தது. அடுத்தது நப்தலி புத்திரருக்கு 19. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வம்சத்தின்படி ஒவ்வொருத்தருக்கும் சுதந்திரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் சேர்ந்து யோசுவாவுக்கு ஒரு பட்டணத்தை சுதந்திரமாக கொடுத்தாங்க. அது திம்னாத் சேரா அப்படின்ற பட்டணத்தை, அவன் கேட்ட பட்டணத்தையே கர்த்தருடைய வாக்கின்படி கொடுத்தாங்க. கர்த்தர் சொன்னபடி செயல்பட்டாங்க. கர்த்தரை முன் வச்சு எல்லா காரியத்தை செய்தாங்க. ரெண்டும் அவங்க கிட்ட காணப்பட்டுச்சு. கர்த்தருடைய வாக்கின்படி செயல்பட்டாங்க. ரெண்டாவது கர்த்தருடைய சந்நிதியில இருந்து செயல்பட்டாங்க. நம்மளும் கூட வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்பட்டோம்னா எல்லாம் வெற்றியா முடியும்ன்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல ஆண்டவரே, நாங்க இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில சுதந்திரமாய் கொடுத்த ஆண்டவரே காரியங்களை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல கூட அவங்க கர்த்தருடைய வாக்கின்படி செயல்பட்டதை தியானிச்சோம். நாங்களும் கூட உம்முடைய வார்த்தைகளை வாசித்து அதுல சொல்லப்பட்டபடி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க எல்லாம் அவங்கள வழி நடத்தி வந்த தலைவருக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுத்ததை நாங்க இந்த நாள்ல தியானித்தோம். நாங்களும் கூட எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களை கனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுதும் ஆண்டவரே, யோசுவாவும் அவனோடு கூட இருந்த மக்களும் தலைவர்களும் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து செயல்பட்டதை தியானிச்சோம். நாங்களும் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் உம்முடைய சமூகத்துல சொல்லி உம்முடைய ஆலோசனை பெற்று செயல்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே துதிக்கிறோம். அந்த காலை வேளையில எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் முழுவதுமாய் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை ஆசீர்வதிங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ரட்சிப்பின் அனுபவத்தை தாங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.